பாருங்க, தாலி கட்டும் போது மஞ்சள் நூலை மஞ்சள் தடவி அதில் மாங்கல்யத்தை கோர்த்து அந்தனர் மந்திரம் சொல்ல வேத விற்பனர்களுடைய அக்னி சாட்சியாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அச்சதை போடுறோம். அச்சதை எப்படி போடுறோம் இப்போலாம் தெரியுமா? சுற்றி மணமக்களை சுற்றி நின்று அச்சதை போட்ட காலம் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் மண்டபத்துக்குள்ளே இருக்கையில் இந்த மாதிரி உட்காந்துடுறாங்க. கொண்டு போய் மாங்கல்யத்தை தொட்டு வாங்கிட்டு இந்த காப்பரிசின்னு சொல்லக்கூடிய அச்சதையை கொடுத்துட்றாங்க. அந்த அச்சதையை கொடுத்தோன்னே கட்டி மேலே அப்படின்னு சொன்னோடனே தாலி கட்டுற நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அங்கே இருந்துக்கிட்டு வீசுறது அந்த அச்சதையை முன்னால் இருக்க தலையில் தான் கொட்டுது. வேற மணமக்கள் மேலே வந்து விழுந்ததே இல்லை. எவ்வளோ தப்பாக மாறி போச்சு பார்த்தீங்களா? பொறுமை இல்லை எதுலையுமே. நீங்கள் பொறுமை இல்லாததுக்கு ஒரு கதையாக இருக்குது. கிளவி சொல்லுவாள் ஆத்திச்சூடி, அந்த கதை இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி அந்த மாங்கல்யம் நூலில் கோர்த்து கட்டணும். புதுசாக தாலி கட்டின பொம்பளை பிள்ளை குளிக்க போனால் மஞ்சள் பூசி குளிச்சிச்சுங்க. உண்மையா? முகத்தில் மஞ்சள், தாலி கயிற்றுல மஞ்சள், அப்படி மஞ்சள் பூசி குளிச்சுட்டு வந்து இரவு கணவனோட தூங்கும்போது அந்த மஞ்சள் முகத்துக்கு நேர அந்த மனம் பரவும். அந்த மஞ்சளை நுகர 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 நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள். புற்றுநோயினுடைய தாக்கத்தை குறைச்சிச்சு மஞ்சள். நம்ம நாகரிகம் வந்து அந்த நூலை கலட்டிட்டு தங்கத்தில் தாலி செயலில் மாட்டினோம். அது அத்தனையும் எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டே விட்டுருக்கு. மஞ்சள் பூசி குளிக்கிறதே இல்லை இப்போ பிள்ளைங்க. தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லுவா? ஒரு பக்கம் மார்பகங்களில் 100% பெண்களுக்கு புற்றுநோய். எதனால? மஞ்சள் மாநகரம் ஈரோடு. மஞ்சள் மாநகரம் ஈரோட்டில் தான் புற்றுநோய்க்கு முதலிடம் தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. எங்கே வயசல்ல? எதனால? ஏன்? எப்படி வந்துச்சு? என்ன காரணம்? துரித உணவுகள் வந்து ஏன் இப்படி பெருகுச்சு? எதை சாப்பிட்றேன்? ஏன் சாப்பிட்றேன்? என்ன நடக்குது? இயற்கையிலேருந்து ஏன் மனிதன் விலகினான்? ஊருக்கு குளத்துக்கு குளம் குளித்தோம், குளத்துக்கு குளம் தண்ணி கிடந்துச்சு, கம்மாயில் இருந்துச்சு, ஆற்றுல இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் எல்லாம் தூந்து போச்சு? ஏன்னா குடிச்சிட்டு கண்ட இடத்துல போடுறோம், கண்ட காகிதத்தை கண்ட இடத்துல போடுறோம். நெகிழ்த்தால் ஒரு யானை அந்த பேப்பரை அந்த காகிதத்தை தின்னுட்டு செத்து போச்சு பல விலங்குகள். தயவு செய்து சுற்றுலா போனாலும் சரி, வீடுகளில் இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு நாகரிகத்தையும் பண்பாடையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். கண்ட இடத்துல கண்டதையும் போடாமல் நம்ம ஊர் சுத்தமாக இருந்தால் நம்ம நாடு சுத்தமாகும். ஊருக்குள்ள ஒரு வீடு சுத்தமாக இருந்தால் ஊரும் சுத்தமாகும் என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அப்படி பண்பாடு உடைய நம்ம மக்கள் இப்படி மாறியது எங்கே போய் சொல்ல? நீங்கள் நம்ம விஸ்வநாதாசன் ஒருத்தர் இருந்தார், நாத நடிகர். அவர் முருகனா நடிக்கிறவர். வெள்ளைக்காரனை எழுத்து பாடுறாரு. ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன்னு பாடுறாரு. வெள்ளைக்கார அரசாங்கம் காவல்துறை கைது பண்ண வந்துருச்சு மேடைக்கு. யார் அங்கே? விஸ்வநாதாஸ். என்ன விஷயம்? கைது பண்ணணும். எதுக்கு? நீ எங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுற. இப்போ நான் முருகனை நிற்கிறேன், என்னை தொட முடியாது போயான்ட்டார். சரின்னு பொழுது விடுகிற வரைக்கும் காத்திருக்குது அந்த காவல்துறை அதிகாரிகள். பொழுது விடிஞ்சு அவர் அரிதாரம் கலைச்சிட்டு வெளியில் வர்றாரு. ராத்திரி முருகனை நினைச்சது நீ தானே? ஆமாம். உன்னை கைது பண்ணணும். எதுக்கு? நீ எங்கள் அரசாங்கத்தை எடுத்து பண்ண. பாடினது நான் இல்லை, முருகன். அவரை போய் கைது பண்ணுங்கன்ட்டார். இப்போ 2 பக்கமும் சிக்கலாகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கடைசியாக மீண்டும் நீதிமன்றம் போய் உத்தரவை மாற்றி வாங்குறாங்க. முருகனாக நடித்த ஐயா விஸ்வநாதாசை கைது பண்ணுறோம்னு கைது பண்ணாங்க. என அறிவு சேர்ந்த பெரியோர்களே, இந்த நாட்டுக்காக எத்தனை தடவை கைது பண்ணியிருப்பாங்க நினச்சி பாருங்க. 40 முறை சிறைக்கு சென்றவர், 29 முறை சிறைக்கு சென்றவர் ஐயா விஸ்வநாததாஸ். கடைசியாக முருகனாக நின்ற பொழுதே அப்போதே உயிர் பிரிந்ததாம். இந்த நாட்டுக்காக அப்படி பாடுபட்ட மகான்களை மறந்துட்டோம். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை தூக்கி கொண்டாடிக்கிட்டுறான். இங்கே கொண்டாடி பிரயோஜனம் இல்லை, கொடி பிடிச்சி கோஷம் போட்டு கோவணம் இல்லாமல் போயிட்டான். அவன் கோட்டையில் ஏறி நம்மளை திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. நம்ம கிண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அடுத்து ஒருத்தர் திருச்சி காதர் பாட்சா ஐயா, ஹார்மோனிய கலையரசு, திருச்சி உறையூரில் பிறந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் மேலே ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கில் குற்றவாளின்னு நீதி தீர்ப்பு சொல்லி தூக்கு தண்டனை நிரூபிச்சாச்சு. தூக்கு மேடைக்கு வந்தவர் என்ன? நதியோரம் பாடணுமா? எவ்வளோ பெரிய கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. நதியோரம் பாட்டு கேட்குது. நான் வேலை மெனக்கட்டு இந்த வரலாறுகள்லாம் படித்து இந்த மக்களுக்கு விதைச்சிருவோம். பாட்டு தான் எல்லாரும் பாடுறாங்களே, இந்த அறியாத மக்களுக்கு ஏதாவது சொல்லிட மாட்டோமா? இந்த மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாட்டாங்களான்னு கவலைப்படுறேன். அண்ணே நம்ம ரசிகர் தான் அவர். தெரியும். இருந்தாலும் எப்போ கேட்கணும்னு இருக்குல்ல, அதுக்கு சொல்கிற கதையை கவனிக்கணும். நீங்கள் உங்களுக்காகத்தான் சொல்கிறேன். என்னிலும் இளைய தம்பிமார்கள், நாளைக்கே எனக்கு மரணம் வரலாம், நான் இல்லாமல் கூட போகலாம். நான் விதைத்த விதை ஒரு நாளும் உறங்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நல்ல சரித்திர சான்று. ஐயா காதர் பாட்சாவுக்கு கொலை வழக்கு தீர்ப்பு சொல்லியாச்சு. தூக்கு மேடைக்கு கூட்டியாந்தாச்சு. தூக்கு மேடையில் கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. கடைசி ஆசையை கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு என்னையும் ஆசை இருக்கு, என் நாட்டையும் என் மக்களையும் என் மண்ணையும் தவிர என்னுடைய ஹார்மோனிய பொட்டியை கொடுங்க, கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு வர்றேன்னாரு. கொடுத்தாக ஹார்மோனிய பொட்டியை அந்த மேடையில் வாசிக்கிறாரு. மேடையில் வாசிக்கும் போது என்ன பாட்டு பாடினாரு? ஐயா இஸ்லாமியர் காதர் பாட்சா முருகன் மேலே பாடுறாரு. சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று காவடி சிந்து மெட்டில் பாட 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 சிறைத்துறை அதிகாரிகள் அந்த பாட்டுக்கு மயங்கி மகுடிக்கு மயங்கின பாம்பு போல உட்காந்துட்டாங்களாம். பாட்டு முடிகிற போது நேரம் கிடந்துருச்சு, தூக்கில் போட முடியலை. கூட்டிகிட்டு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் போனோன்னே என்னன்னு கேட்குறாங்க. ஏயா தூக்கில் போட? நீதிபதி கேட்குறாரு. இல்லையா கடைசி ஆசையை கேட்டோம், ஹார்மோனிய பட்டியை கேட்டார், கொடுத்தோம். ஒரு பாட்டு
நாங்களும் மெய் மறந்துட்டா நேரம் போனோம் தெரியலன்னாங்க. அது என்னடா அது, தூக்கு தண்டனையை மீறி பாட்டை கேட்குற அளவுக்கு உங்களை மயக்கிருச்சு அந்த பாட்டு. பாட சொல்ல நீதிமன்றத்தில் பாடுறாரு. நீதிபதி வெள்ளைக்கார ஆங்கிலேயர் கிறிஸ்தவர், பாடினவர் இஸ்லாமியர். பாட்டு நம்ம இந்து மத பாட்டு, முருகன் பாட்டு. பாட்டை கேட்டு கண்ணீர் விட்டு அழுதி தீர்ப்பு எழுதுகிறார். ஐயா எப்படி எழுதுறாரு, இவ்வளவு பெரிய உருக்கமான முருகனுடைய திருவருள் பெற்றவரா கொலை செய்ய போறாரு, தூக்கு தண்டனை வெற்றி பெற்றாரு, தூக்கு தண்டனை ரத்து செஞ்சதாக வரலாறு இருக்கு. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல? கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய அபாயகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியல? செத்து கொடுத்தான் சீதக்காதி என்ற வள்ளல், மரக்காய வள்ளல், அவரிடத்தில் தான் கோயில் கட்ட பொன் கொடுத்ததாக கிழவன் சேதுபதி வரலாறு சொல்லுது. அவர் பாருங்க, இன்னைக்கு ராமநாதபுரம் போனீங்கன்னா இந்து கோயில் போல ஒரு பள்ளிவாசல் இருக்கும். ராமேஸ்வரத்தை கோயில் கட்டிட்டு மிச்ச காசு இருக்குன்னு கொடுத்ததாக, அந்த காசை என்ன செய்வோம்னு வள்ளல் கேட்டதாக அதுக்கு சொல்றாரு சேதுபதி மன்னர், அதே போல ஒரு உங்களுக்கு ஒரு மசூதியை கட்டி கொள்ளுங்கள் என்று. அப்படி கட்டிய மசூதி தான் ராமநாதபுரத்தில் இருக்கிற நம்ம இந்து கோயில் போல இருக்கக்கூடிய மசூதி. எவ்வளவு வரலாறுகள், எவ்வளவு இலக்கியங்கள், என்னென்ன கற்பிக்குது. அப்படி நாட்டுக்கு 40 முறை சிறைக்கு சென்றார் ஐயா காதர் பாட்சா. ஜானகி அம்மா மதுரையில் பிறந்தவங்க, வள்ளியா நடிச்சவங்க, அவங்க 2 முறை 6 முறை சிறையில் அடைக்கப்படுறாங்க. கடைசியாக அவர்கள் 2 முறை நின்று வெற்றி பெறுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினராக. மறந்துட்டமே, அவங்களை கைது பண்ற போது சென்னையில் ருக்மணி அம்மா கைது செய்யப்படுறா, சேல நாடக நடிகர் சங்கத்தில் இருந்த கண்ணம்மா கைது செய்யப்படுறா. இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள். அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்கல, பாட புத்தகத்தில் வைக்கல, கண்ட காவாலிகள் எல்லாம் வச்சு நம்ம பிள்ளைய தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு தெரியுதுல. வேதனையா இருக்கே. இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நல்லது செய்தவர்களை மறந்து விட்டோம். அவ்வளவு அக்கிரமம் பண்றவங்களை தான் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும், காலதாமதம் காரியத்திற்கு கேடு வருகிறான் காவலன். இருந்தாலும் இந்த தம்பி சொன்னதுக்காக அந்த பாட்டை வந்து 5 ரூபாய்க்கு பார்ப்போம். நதியோரோ